மதுரை காவல் ஆணையர் மலைக்கு போய் தீபம் ஏற்றுறதுக்கு வரணும், நாளைக்கு 10:30க்கு கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. நாங்க நீதிமன்றத்துல நேரம் வந்துட்டோம். நாங்க பெட்டிஷனர் வந்துட்டு அமைதியா ஓரம் நின்றுட்டோம். அதுக்கு முன்னாடி தேவையற்ற இவ்வளவு போலீஸ்களை குமிச்சு இவங்க பண்றாங்க. நாங்க மிஸ்டர் டிசி இனிகோ திவ்யன் என்கிற ஒரு அதிகாரி வந்து நாங்க உங்களை மலைக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன்னு காரணம் கேட்டோம். இல்ல நாங்க மேல அப்பீல் போறோம் அப்படின்னாங்க. இவ்வளவு சீக்கிரமா இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தணும்னு சொல்லி 3 முறை கொடுத்த நீதிமன்ற உத்தரவை கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்பீல் அப்பீல் அப்பீல்னு போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அரசாங்கத்துக்கு ஒரு தீபம், ஒரு திரி, 100 மில்லி நெய்ய ஒத்த திரி எரிஞ்சா உங்களுக்கு என்ன புரிய மொழிய போயிருப்பது. நாங்க மாநகர காவல் ஆணையர் அவர் வந்து சொல்லணும்னு நாங்க சொன்னோம். ஏன்னா நாங்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, மலைக்கு எங்களை கூட்டு போகணும்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த கோர்ட்டு உத்தரவு மதிக்கல, நீங்க அட்லீஸ்ட் வந்து பேசுவாது செய்யலாம்ல. அப்ப பேச முடியாத அளவுக்கு இருக்கிறன்னு அவர் ஐ ஆம் வெரி பிஸி அப்படின்னு எங்க வடிவேல் சார் சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நாங்க அவருக்காக காத்திருந்தோம், எங்களை அழைச்சிட்டு போவாருன்னு நாங்க காத்திருந்தோம். அவர் வரலங்கிறத பதிவு செய்யறேன், எங்களை அழைச்சிட்டு போகலங்கிறத பதிவு செய்யறேன். சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதி கோவிலில் நான் மீண்டும் மீண்டும் கதவு தட்டுவேன். நீதி நன்றுக்குள்ள அந்த நீதி கோவில் கதவை மீண்டும் மீண்டும் தட்டுவேன். ஏன்னா ஒரு பசு கண்ணுக்குட்டி செத்ததுக்கு மன்னன் வீட்டுல மணி அடிச்சது. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில போய் மணி அடிச்சதுன்னா மணியை திருடிடும், ஏன்னா மணியே இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது. நீதி கோயில நிச்சயமா நாடுறோம். உரிய உத்தரவு மீண்டும் மீண்டும் வரும். சுப்ரீம் கோர்ட் அது உத்தரவு கொடுத்தாலும் ஐயோ அந்த வரையும் நாங்க உபயோக பண்ண மாட்டோம். அடுத்து திகேக்கு நீதிமன்றம் போனாலும் போவாங்க அவங்க. நான் பார்ப்போம். இன்னைக்குங்க முக்கியமான நாளுங்க. நேற்று கார்த்திகை தீபம், பரணி தீபம், இன்னைக்கு சர்வாலய தீபம், நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி தொடங்கிட்டு இந்த பௌர்ணமி தினத்துல கூட பக்தர்கள் வந்து தீபம் ஏற்ற மாட்டா. இப்ப நீதிமன்ற ஜஸ்டிஸ் மேல வேற யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாரு நினைக்கிறீங்க? அப்ப சட்டத்தின் மாண்பு அரசு இல்லையா? சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? அப்ப ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நீதியரசர் கொடுக்கிற உத்தரவு மதிக்கலன்னா நாளைக்கு யார் உத்தரவு நீங்க ஒபே ஆர்டர்? எனக்கு கமிஷனர் வந்திருந்தாருன்னு கேட்டிருப்பேன். நான் யார் மனசுல யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து 7வது அறிவு நான் பயன்படுத்த விரும்பல. எங்க காவல் ஆணையர் வரல, எங்களை அழைச்சிட்டு போகலங்கிறத பதிவு ஐயா உங்ககிட்ட பேசி நாளைக்கு நீதி கதவை தட்டுவேன். அந்த கைதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த கைதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு மாநில தலைவர் தன்னுடைய உரிமைக்காக வந்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் கைதை நான் வன்மையா